என்னுடைய பாலகன் தெளிந்த நீரோடைக்குள் தன்னுடைய வலது கையை வைத்துக் கொண்டிருக்கிறான். அருவி என்று ஓடிக்கிட்டு இருக்குது. அம்மா அங்க உட்கார்ந்து இருந்துட்டு தன்னுடைய கைய அந்த தண்ணிக்கு அடியில வச்சிட்டு இருக்கிறான். சோ அம்மாவுடைய கைக்கு மேலால தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, வைத்துக் கொண்டிருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் பாலகன் தன்னுடைய கையை தூக்கி உயர்த்தும் பொழுது அந்த கை இடுக்கு வழியே வெளியேறக்கூடிய தண்ணீராக இல்லாமல் பாலகனுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய தண்ணீருக்குள், அந்த தண்ணீருக்குள் நீயும் ஒரு துளியாக இருக்க வேண்டும் என்று அம்மாவிடம் வேண்டிக்கொள் மகனே அப்படின்னு சொல்லி அம்மா உத்தரவோடு சொல்லிடுச்சு.